அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரர்களால் மாதாந்திரமாக நாம் தொடர்ச்சியாக இதுபோன்று சொற்பொழிவு கூட்டங்களை நடத்தி வந்தோம். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து கொரோனா ஊரடங்கின் காரணமாக அது நிறுத்தப்பட்டு இருந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முதல் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக வணக்கங்களின் விருதாத் என்ற தலைப்பில் மௌலவி அப்பாஸ் அலி அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அனைவரும் கேட்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ரஹ்மானி மற்றார்கள் நம் உயிரிலும் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறைநம்பிக்கையாளர்கள் மீதும், குறிப்பாக மேலப்பாளையம் அல் மஸ்ஜிதுர் ரய்யான் பள்ளிவாசல் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் மகளிர் தொழுகையை தொடர்ந்து பங்கேற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் வணக்கங்களின் பித்அத் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பித்அத்தை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டும், மறுமையில் நரகத்துக்கு செல்லாமல் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, அதே போன்று அஸ்-சுன்னா நபிவழி என்றால் என்ன, அல் பித்அத் என்றால் என்ன. இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பித்அத் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்தவர். எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி புதிதாக படைக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பேர் தான் பதீஅ, புதிதாக படைக்கக்கூடியவர்.
அப்ப பித்அத் அந்த பதி என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் பித்அத். பித்அத் என்றால் என்ன அர்த்தம்? புதுமை. இதற்கு முன்னால் அப்படி ஒரு காரியம் இருந்திருக்காது. இல்லாமலேயே புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குவது என்பதுதான் பித்அத் என்ற அரபு சொல்லக்கூடிய அர்த்தம். உலக விஷயங்கள்ல புதுமைகள் வரலாம், அது மார்க்கம் தடை செய்யும். உலக விஷயங்கள்ல புதுமைகளை மார்க்கம் அனுமதிக்கிறது. நாம் உடுத்தக்கூடிய ஆடை அந்த காலத்தில் எப்படி கொடுக்குறாங்க, இன்னைக்கு கட்டி கொடுக்குறோம், பல வண்ணங்களில் கொடுத்துக்கிறோம், பல ரகங்களில் கொடுத்துக்கிறோம், பல மாடல்களில் நாம் கொடுத்துக்கிறோம். இதுல புதுமை இருக்கிறது. இது மார்க்கத்தில் தவறு கிடையாது, மார்க்கம் அனுமதிக்கிறது. நாம் ஓட்டக்கூடிய வாகனங்கள் அதிலையும் புதுமை இருக்கிறது. முற்காலத்துல எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஓட்டக்கூடிய வாகனங்கள் இருந்ததா? அவங்கெல்லாம் மாட்டு வண்டியில போனாங்க, குதிரையில போவாங்க, கோவில் வரிசைகள்ல போவாங்க. இப்படித்தான் அவர்களுடைய வாகனம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஏரோப்ளேன்ல போறோம், ரயில்களில் பயணம் செய்கிறோம், உயரக வாகனங்கள், கார்களை வச்சிருக்கிறோம். இப்படி பல வகைகளில் நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்திருக்கிறது, மாற்றங்கள் உயர்ந்திருக்கிறது, புதுமைகள் உருவாகி இருக்கிறது. இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி. நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் புதுமை, நாம் வசிக்கக்கூடிய வீடுகளின் புதுமை, இப்படி மார்க்கம் அல்லாத உலகம் சார்ந்த விஷயங்கள், துனியா சார்ந்த விஷயங்களில் புதுமைகள் மார்க்கம் அனுமதிக்கிறது. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதுல புத்தகத்துக்கு அளவு இருக்கு. ஆனால் இபாதத்துகள், வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய காரியங்களில் புதுமை கூடுமா கூடாது? புதுமை கூடுமா கூடாதா? மார்க்கத்தில் கூட மார்க்கம் பழமையாகத்தான் இருக்கும். மார்க்கத்தில் புதுசு ஹராம். எந்த பழமை? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்து காட்டினார்களோ அந்த பழமையாக இருக்கும். அவங்க செஞ்சதுதான் நமக்கு மார்க்கத்தில் அனுமதி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை வணக்கம் என்ற பெயரில் செய்யலையா, அதற்கு பிற்காலத்தில் வந்தவர்கள் புதிதாக இது நல்லா இருக்கு, மார்க்கம் என்ற பெயரில் இந்த புதுமையை நம்ம செய்து கொள்வோம், இந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வை வணங்குவோம், இதற்காக அல்லாஹ் கூலி தருவான் என்று யாராவது ஒரு புது வணக்கத்தை உருவாக்கினால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதை நம்ம ஏற்க முடியாது. மற்ற எல்லா விஷயத்திலும் புதுமையை ஏற்றுக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு புதுமையாக இருந்தால் அதை அங்கீகரித்துக் கொள்வோம். நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் புதுமையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். நாம் வசிக்கக்கூடிய வீடு புது மாடலில் புதுமையா யாருமே கட்டல. முன்னாடி யாருமே இப்படி கட்டல. நாம மட்டும்தான் புதுசா அப்படி கட்டியிருக்கோமா? தாராளமா கட்டலாம், தப்பே கிடையாது. எல்லாத்துலயும் புதுமை அனுமதி தான். ஆனா இன்னைக்கு ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், ஒரு காரியத்தை செய்யறோம். இஸ்லாம்ங்கிற பேர்ல வணக்கம் என்ற பேர்ல ஒரு காரியத்தை செய்யறோம். இதுல புதுமை அனுமதி இருக்குதா? அனுமதி கிடையாது. இதுல கேள்வி கேட்போம், யாரு செஞ்சா? நீ இப்படி தொழுதுறியப்பா, யார் உனக்கு தொழுது காட்டினா? இந்த மாதிரி நீ நோன்பு வைக்கிறிய, இந்த நோன்பு உனக்கு சொல்லி கொடுத்தது யார்? இதுக்கு எங்க முன்மாதிரி இருக்கு? முன்னாடி யாரு செஞ்சா? இப்ப யாரு செஞ்சா, இது எப்போ உருவாச்சுங்கிற கேள்வி எல்லாம் துனியா விஷயங்களை கேட்க மாட்டோம். யாருமே செய்யலையா, பரவாயில்லையே, சூப்பரா இருக்கு, இது எடுத்துக்கிடுவோம். ஆனா மார்க்க விஷயத்துல நம்ம அறிவை கொண்டெல்லாம் இது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். அங்க ஒரே ஒரு விஷயம் தான், இது வணக்கமா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு ஒரே ஒரு அளவுகோல் தான். என்ன அளவுகோல்? இது புதுசா பழசா? ஒரே ஒரு கேள்விதான். ரொம்ப ஆராய்ச்சிலாம் கிடையாது. இன்னைக்கு ஒரு மனிதர் இபாதத் என்ற ஒரு காரியத்தை செய்யறாரா, ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு அளவுகோல். அது ஒண்ணு இருந்தா போதும், அது சரியா தப்பா முடிவெடுத்துடலாம். என்ன, நீங்க செய்றீங்களே, இது புதுசா பழசா? யாரு செஞ்சா? இல்ல, இது யாரும் செய்யல, எனக்கு சரிப்படுது. புதுசா இருந்தா என்ன, நல்லதான ஏற்றுக்கோங்கன்னா அதை நீங்க வச்சுக்கோ. அதை செஞ்சோம்னா நரகத்துக்கு போயிடும், அதை ஏற்றுக்க முடியாது. அப்ப யாரு செஞ்சிருக்கணும்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் அது பழமையாக இருக்கணும், பழைய வழிமுறையாக இருக்கும். அதைத்தான் நம்ம சுன்னத்துன்றோம். சுன்னத் என்றால் என்ன அர்த்தம்? நபி வழி. இந்த சுன்னத் என்ற அருள்பதத்திற்கு எதிர்ப்பதம் தான் அன்புதான். சுன்னத் என்றால் நபி வழி. நபி வழினா பழசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டிய நடைமுறை, அது பழையது, ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இதுக்கு அப்படியே எதிர் சொல்றாரு பித்அத், அதாவது புதிது, நபிகளால் செய்யல,
பழைய வழிமுறை இல்லை, நபிகளாக முன்மாதிரி இல்லை, புதிதாக ஒரு மனிதர் உருவாக்கி இருக்கிறார். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அங்கீகரிக்க முடியாது. இந்த அடிப்படையை நம்ம மனசுல ஆழ பதிய வச்சுக்கணும். இது நம்ம மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. எல்லோரும் நம்ம தீர பாதுகாப்பு கொள்ளணும்னா கண்டிப்பா இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுருக்கோம். மார்க்கத்துல புதுமை கூடாது, மற்ற எல்லாத்துலயும் புதுமை கூடும், மார்க்கத்துல மட்டும் கூடாது. ஹராம். ஹராம் எப்படி சொல்றீங்க? மார்க்கத்துல புதுமை கூடாது, அதுக்கு ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய வேதம் திருமறை குர்ஆனில் மார்க்கத்தில் புதுமை உருவாக்க கூடாது என்று அல்லாஹ் கண்டித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையை நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அம்லஹும் ஷுரகா, இவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கிறார்களா? அதாவது அல்லாஹ்வுக்கு இணைகளை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டார்களா? ஷரஉ லஹும் மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் இவர்களுக்கு வழிமுறையாக்கக்கூடிய இணையாளர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த கேள்வியை பாருங்க. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிக்கிறது, அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில், மார்க்கம் என்ற பெயரில் அனுமதிக்கக்கூடிய சில இணையாளர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த கேள்வி பல அர்த்தங்களை உள்ளடக்கியது. அல்லாஹ் என்ன இந்த கேள்வினால அல்லாஹ் நமக்கு என்ன புரிய வைக்கிறான்? அல்லாஹ் மார்க்கத்துல எதை அனுமதிச்சானோ அதுதான் மார்க்கம். அல்லாஹ் எதை மார்க்கம் என்று நமக்கு அனுமதிக்கலையோ அது மார்க்கம் கிடையாது, அது பிதாத், அது புதுமை, அது வழிகேடு. அதை செஞ்சு அல்லாஹ் கண்டிப்பா அந்த காரியத்தை வணக்கம் என்ற பெயரில் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த மாதிரி மார்க்கம் என்ற பெயரில் யாரெல்லாம் புதுமையை உருவாக்குறாங்களோ அப்படி ஒருவர் உருவாக்கி சொன்னால் அதை நம்ம கேட்டுக்கிறீங்களே, அவங்களை அல்லாஹ்வுக்கு நம்ம இணையாக ஆக்கி விடுகிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுறார். இந்த வசனத்தின்படி மார்க்கத்தில் புதுமைகள் கூடாது, அது ஹராம் என்பது தெளிவாக சொல்லப்படுது. இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான். வணக்கம் என்ற பெயர்ல புதுமையை செஞ்சா அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அல்லாஹ் எப்ப கோபப்படுவான்? அவன் தடுத்த ஹராமான காரியத்தை செய்யும் போது அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அப்பதான் அல்லாஹ்வுடைய அதாபு வரும். ஒரு சாரார ஒரு காலத்துல விதத்து செஞ்சதுக்காண்டி எல்லாம் அழிச்சிருக்கான், கண்டிச்சிருக்கான். நம்ம நிறைய அழிக்கப்பட்ட சமூகங்களை எல்லாம் எடுத்து படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தனால ஒரு சில சமூகங்களை அல்லாஹ் அழிச்சிருக்கான். நூஹ் நபியுடைய கூட்டம், ஆது சமூக கூட்டத்தார்கள், இவங்களாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு வந்தது. விதத்து செஞ்சவர்களுக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுத்திருக்கான். இது ஒரு புதுசா கூட இருக்கு நம்மள பலருக்கு. எனது விதத்து செஞ்சு அல்லாஹ் தண்டிச்சிருக்கிறானா? ஷிர்க் வச்சா தண்டிச்சிருக்கிறான். ஷிர்க் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களை எல்லாம் அல்லாஹ் தண்டிச்சிருக்கான். விதத்து செஞ்சவர்களை எல்லாம் தண்டிச்சிருக்கானா? தண்டிச்சிருக்கிறான். விதத்து செய்யக்கூடாது, விதத்து செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபம் வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். அது அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தினான். நாம அறிந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இஸ்ரவேலர்கள் இருக்காங்கல்ல, மூசா நபியுடைய சமூக மக்கள், அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னான், இதுபோல் நதுகுலு ஹாதிஹில் கரியத ஃபகுலு மின்ஹா ரகதன் மைஃபஷியத்தும் வதுகுலு பாப சுஜ்ஜதன் வகூலு ஹிக்கத். ஒரு ஊருக்கு அவங்க போறாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையும் போது ஹித்தத்துன், மன்னிப்பு என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். எந்த வார்த்தையை சொல்லணும்? ஹித்தத்துன் என்றால் யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொன்னா, இந்த ஊருக்குள்ள நீங்க போறீங்க, போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்க போகணும். இது அல்லாஹ் சொன்ன வழிமுறை. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாத வேறொரு வார்த்தையை மாற்றிக்கொண்டார்கள். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தையை தானே சொல்லணும். இஸ்ரவேலர்கள் அந்த வார்த்தையை சொல்லல, ஹித்தத்தும் சொல்லல, மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லல. அதுக்கு பதிலா அவனுக்காக ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை சொன்னா நல்லா இருக்கு, ஹித்தத்தும் நல்லா இல்லையே, இதை விட இதை சொன்னான். ஏன்னா இது அவனுடைய ஒரு கெட்ட ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு பண்பு. நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும்போது மாட்டை அருந்துமா, அல்லாஹ் அறுக்க மாட்டான். அது என்ன மாடு?
அது நல்ல மாடுதான்டா இருக்கா, அது என்ன கலரு, அது மஞ்சள் நிற கலரு, இல்ல எங்களுக்கு குழப்பமா இருக்கு, அது என்ன வயசு, அது கிழட்டு மாடு இல்ல கண்டும் இல்ல ரெண்டுக்கும் நடுத்தரமானது, இல்ல எங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு, அது உருவாத மாடுடா, உருவாத வயலுக்கே போயிருக்காரு, அந்த மாதிரி மாடு, அதுல எந்த ஒரு பலகீனமும் எந்த ஒரு குறைபாடு இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு மாடு. இப்பதான் கரெக்டா சொல்லியிருக்கீங்க மூசானபி, இவ்வளவு கேள்விக்கு அப்புறம் இப்பதான் நீங்க சரியா, அப்ப இவ்வளவு நேரம் மூசானபி உதவி இருக்காரு. இப்படி மூசானபியை குற்றவாளியாக்கி இப்படி எல்லாம் முரண்டு பிடித்த ஒரு சமூக மக்கள் தான் யாரு, இஸ்ரவேலர்கள். அவங்களுடைய இந்த கெட்ட குணம் இதுலயே வந்துச்சு. அல்லாஹ் யுத்தத்துன்னு சொன்னா அப்படி சொல்ல வேண்டியதானே, இவன் அப்படி சொல்லல. இவன் யோசிச்சான், நமக்கு இந்த வார்த்தைலாம் சரியா தெரியுதுன்னு சொல்லி அவனா யோசிச்சு ஒரு வார்த்தையை சொன்னான். அது நல்ல வார்த்தையா கூட இருக்கலாம். ஆனா அல்லாஹ் அதை பார்க்கல. அல்லாஹ் என்ன பார்க்க தெரியுமா, நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி அதை நீ சொல்லாம நீங்க என்ன ஒரு வார்த்தையை சொல்ற. அந்த அநியாயக்காரர்களுக்கு வானத்திலிருந்து நாம் தண்டனையை இறக்கினோம். உடனே அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து அந்த இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று அல்-பக்ராவில் அல்லாஹ் ரப்பல் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்றது, இந்த விதாயத்துகள் அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லியிருக்க, அது அப்படிதான் செய்யணும். நாம உட்கார்ந்து என்ன செய்ய, இந்த வார்த்தை சரியில்லை வேறொரு வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றினார்கள். அவர்கள் விதத் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆனார்கள். எனவே விதத் என்பது சாதாரண விஷயம், அது மார்க்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பாவமும் கூட. சொல்ல போனா இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க, மற்ற பாவங்களை காட்டிலும் விதத் கூடியது. எப்படி மற்ற பாவங்களை காட்டிலும் சிறுக்கு பயங்கரமோ, அது மாதிரி மற்ற பாவங்களை விட விதத் ஒரு வகையில கொடூரமானது. எந்த வகையில கொடூரமானது? பல காரணங்கள் அடுக்கிறாங்க. அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா, இப்போ ஒரு மனுஷன் கொலை செய்யறான், ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யறான், ஒரு மனுஷன் சாராயம் குடிக்கிறான். இதை செய்யறவன் தப்புன்னு அவனுக்கு தெரியும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், திருந்துவானா இல்லையா சொல்லுங்க. விபச்சாரம் செய்யறது தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுமா? அதை செய்யறவனுக்கும் தெரியும். குடிக்கிறான், சாராயம் குடிக்கிறான், குடியே கெடுக்கும், குடி வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, எல்லாமே தெரியத்தான் செய்யுது. அதை எழுதி போடுறான், விற்கிறான், அதை பார்க்கறான், படிக்கிறான், குடிக்கிறான். அப்ப தப்புன்னு தெரியுது, அதை செய்யறான். இப்ப இவன் என்ன செய்வான், என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிருவான். ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சிருச்சா இல்லையா? இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திருந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது தப்புன்னு உணர்ந்துருக்கான். ஆனா விதத்து இருக்குது இல்லையா, அதை செய்யறவன் அது தப்புன்னு உணர மாட்டான். அது வணக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அது தப்பு, அது தவறுதான், அது குற்றம் தான், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுதான். ஆனா அதை என்ன நினைப்பான், இதுதான் இபாதத், அல்லாஹ்வுக்கு பிடிக்க நினைப்பான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்க நினைச்சு செஞ்சுட்டு இருப்பான். இவன் எப்படி திருந்துவான்? தப்புன்னு உணரவே இல்லை. வணக்கம் என்று வேற நம்பிக்கொண்டு இருக்கிறான். அப்ப இவன் வாழ்நாள் எல்லாம் வணக்கம் வணக்கம்னு சொல்லி ஏமாந்து செஞ்சுட்டு அப்படியே மூத்தா போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனாலதான் விதத்துங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, மற்ற பாவங்களை காட்டிலும் ஒரு வகையில் அது கூடியது. இன்னொரு காரணமும் இருக்கு. விதத் என்பது மற்ற பொறுத்தவரை அது வந்து மார்க்கத்துடைய அதிகாரத்துல அதை செய்யறவன் தலையிட மாட்டான், மற்ற பாவங்களை செய்யறவன். ஆனா விதயத்தை செய்யறது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல நம்ம தலையிடுற மாதிரியான ஒரு கருத்து அது கூட வருது. வணக்கம் என்ற பேர்ல ஒரு புதுமையை நம்ம உருவாக்கும் போது என்ன கருத்து அதுல வருது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யல, அவங்க செய்யாம விட்டுட்டாங்க, ஆனா இது நல்ல காரியம், நாங்க செய்யணும் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு வணக்கத்தை இன்றைக்கு வணக்கம் என்ற பேர்ல ஒரு சில சாரார் செய்யறாங்கன்னா அந்த செயல் நமக்கு என்ன கருத்தை காட்டுது, அந்த செயல் என்ன அர்த்தத்தை கொடுக்குது? ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, இப்ப செய்யல, அவங்க செய்யாம விட்டுட்டாங்க, அந்த நல்லது அவங்களுக்கு தெரியல, எங்களுக்கு அந்த நல்லது தெரிஞ்சு. அப்ப நபி அவர்களை விட நாங்க அறிவாளி, நபிகளாருக்கு இந்த நல்ல காரியம் தெரியல, அவங்க இந்த அழைப்பு பணியை ஒழுங்கா செய்யாம விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க பல நல்ல விஷயத்த சொன்னாங்க, இந்த நல்ல விஷயத்த சொல்லாம விட்டுட்டாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பிதாஅத் எப்படிப்பட்ட கருத்தை விதைக்குதுன்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்கா அழைப்பு பணி செய்யல, அவங்க வந்து அழைப்பு பணி அறமுறையா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க,
அவங்களை விட நாங்க நல்ல அழைப்புடி செய்யக்கூடியவர்கள், நாங்க மார்க்கத்தை மிக அவங்களை விட திறமையா நல்ல அழகான முறையில் சொல்லக்கூடியவர்கள், அவங்க செய்யாத ஒரு நல்ல காரியத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்படிங்கிற அர்த்தம் வருது. இது அவங்க சொல்லாட்டினாலும் விதத் செய்யக்கூடியவருடைய செயல்பாட்டுல இந்த அர்த்தம் தான் வருது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு பாவம் இந்த விதாயத். அதனால விதத்துங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஷிர்க்கு அடுத்து கண்டிக்கப்படக்கூடிய ஒரு பாவம் தான் விதாயத். மற்ற பாவங்கள் எல்லாம் அடுத்து. முதலாவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது ஷிர்க்கு. இரண்டாவது அதற்கு அப்புறம் மிக கடுமையாக சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு பாவம் தான் விதாயத். அதே போல விதத் மற்ற பாவங்களை விட்டு இன்னொரு வகையிலையும் வேறுபட்டு இருக்கிறது. விதத் செய்யக்கூடியவர்கள் அந்த மற்ற பாவங்களை செய்யறாங்க. அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. அதாவது அல்லாஹ் நான்னா போவாங்க, நான்னா என்ன செய்வாங்க, போக மாட்டாங்க. அது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த விதத்துல ரெண்டு வகை இருக்கிறது. முதல் விதத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை புதிதாக உருவாக்குகிறாரோ அது நிராகரிக்கப்படும். யார் சொல்லியிருக்கிறார்? சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கிறார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில, சஹீஹ் முஸ்லிம்ல எல்லாம் பதிவு செய்யப்படுது. மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. இதே கருத்துல நபிகளார் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை யார் புதிதாக செய்வாரோ அதுவும் நிராகரிக்கப்படும். புதிதாக மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ஹதீஸ்லயும் இல்லை, அல்குர்ஆன்லயும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, நபிகளாரின் வழிகாட்டல்படி வாழ்ந்த சஹாபாக்களும் செய்யல, அதற்கு பிறகு வந்த நல்லவர்கள் யாருமே செய்யல. ஆனால் இன்றைக்கு ஒரு 500 வருஷத்துக்கு பின்னாடி புதிதாக உருவாகிறது என்றால் நம்ம புரிஞ்சுக்கணும், இது அனாச்சாரம். இந்த விதத்தை அதுல நம்ம விடாம இருக்க முடியும். சில விதத்துகள் மார்க்கத்துடைய அடிப்படையே கொஞ்சம் கூட மார்க்கத்துல எந்த மார்க்கத்தோட சம்பந்தமே ஆகாது, எந்த அடிப்படையில மார்க்கத்தோட சேரவே சேராது. அதை பார்த்தா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் இது புதுமைதான், இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு. உதாரணம் சொல்றதுன்னா ஜெண்டா, பஞ்சா வைக்கிறாங்களே இல்லையா, பஞ்சான்னு சொல்லி உங்க ஊர்ல இருக்குதா? மூத்தாயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல இருந்திருக்கும் பஞ்சான்னு சொல்லி. இன்னைக்கு இந்த கொடி ஏற்றுறது, இந்த தர்காக்களுக்கு கொடி ஏற்றுறது, அது மாதிரி இந்த கடையநல்லூர், இந்த நெல்லை மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யானையை அழைத்து கொண்டு ஒரு கொடியை தூக்கி கொண்டு தர்காங்கிற பேர்ல என்ன செய்வாங்க, தெருவா வளம் வருவாங்க. சந்தனப்பூ, தூசு, இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கொடி ஏற்றி இருக்கிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பஞ்சா மாதிரி வச்சிருக்கிறாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி கபர் வழிபாடுகளை செஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. அப்ப இதை பார்த்தோன்னு நமக்கு தெரியும் இது மார்க்கத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத விதாயத்து. அதே மாதிரி இந்த முஹர்ரம் மாசம் வந்துச்சுன்னா என்ன செய்ய, ஹசன் ஹுசைன் அவங்களுக்காக அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி உடம்பு காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விதாயத் சில அறியாத மக்கள்கிட்ட ஷியாக்கள்கிட்ட இருக்கு. ஆனா பல முஸ்லிம்கள்ட்ட இல்லை. இப்ப இது விதாயத் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது மார்க்கத்துல எந்த ஆதாரமும் இல்லை, எந்த அடிப்படையில் சம்பந்தப்படலை. இது நம்ம கூட விதத்தை புரிஞ்சு கவனமா விலகி இருந்துக்கிறோம். இன்னும் சில விதாயத்துகள் இருக்கு, அது பார்த்தோம்னா ஏதாவது மார்க்கத்துடைய ஒரு அடிப்படையோட சம்பந்தப்படுற மாதிரி தெரியும். ஆனா அது விதாயத், மார்க்கத்துல அனுமதி கிடையாது. பார்த்தா மார்க்கங்கள் அதோடு இருக்கிற மாதிரி தெரியும். உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்போ உதாரணமா நாம தொழுகிறோம், தொழுகிறோமா இல்லையா? 2 ரக்காத் தொழுகிறோம், எப்ப வேணா தொழுகலாம், தப்பு கிடையாது. இரவுல தொழுகலாம், பகல்ல தொழுகலாம், எப்ப வேணாலும் தொழுகலாம். நஃபிலான தொழுகைகள் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயம், தொழுகை என்பது. இப்போ ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்துக்கு போனாங்க, இந்த இரவு தான் சொல்லி, அல்லது பராத் இரவு சொல்லி ஒரு இரவு அவங்களா ஒரு ஏற்படுத்தி அன்னைக்கு விசேஷ தொழுகை, இன்னைக்கு
மேராஜ் இரவுக்குன்னு ஒரு விசேஷ தொழுகை, பராத் இரவுக்கு என்று ஒரு விசேஷ தொழுகை, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்காண்டி தொழுகை. இது மார்க்கத்துல விதத்தாகுமா? இப்ப இங்கதான் பல பேர் குழம்புவாங்க. தொழுகிறது நல்ல விஷயம் தானே, தொழுகிறது என்னது நல்ல விஷயம் தானே, அது நபிசுல்லாசன் காட்டி தானே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு மனுஷன் தொழுவது நினைச்சா தொழுகிறாங்க, இரவுல எழுந்திரிச்சு தொழுவு நினைச்சா தொழுவலாம் தானே, பகல்ல ஒரு மனிதர் தொழுவு நினைச்சா தொழுவலாம் தானே. அப்ப மேராஜ் இரவு அன்னைக்கு தொழுதா என்ன, பராத் இரவு அன்னைக்கு தொழுதா என்ன? இங்கதான் மனிதர்கள் குழப்புவாங்க. எப்ப வேணா தொழுகலாம்னு சொன்னா அது விதத்து கிடையாது. ஆனா மேராஜ் என்று மார்க்கம் காட்டாத ஒரு இரவை ஏற்படுத்தி அன்றைக்கு விசேஷ தொழுகை என்று உருவாக்கும் போது, ஒரு தொழுகையை அன்னைக்கு குறிப்பாக்கும் போது அது விதத்தாக தொழுகையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அதை நம்ம சம்மதப்படுத்தும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்தோடு சம்மதப்படுத்துறதுக்கு ஆதாரம். இப்ப நம்ம லைலத்துல் கத்ர் ரமதான் அன்னைக்கு இரவு தொழுகை விசேஷமா நம்ம தொழுகிறோம். அன்னைக்கு விசேஷமா தொழுகிறோம்னா அன்னைக்கு விசேஷமா தொழுகிறதுக்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஆதாரம் இருக்கு. தஹஜ்ஜத் சொல்லி அந்த நேரத்துல மட்டும் விசேஷமா நம்ம கவனம் எடுத்து தொழுகிறோம். அப்ப எல்லாமே இரவு தான். ஆனா அந்த கடைசி நேரத்துல மட்டும் அதிக முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு ஒரு தொழுகிறோமே, தொழுகதான். ஆனா அந்த நேரத்துல ஒரு குறிப்பாக விசேஷம் கொடுத்து நம்ம தொழுகிறோம்னா அதுக்கு என்ன இருக்குது? ஆதாரம் இருக்குது. அது மாதிரி மேராஜ் இரவுன்னு ஒரு இரவுக்கு ஒரு நேரத்தை நபிசல்லாசங்க காட்டி கொடுத்துருக்காங்களா? அந்த இரவுக்கு விசேஷமான தொழுகையை காட்டி கொடுத்துருக்காங்களா? வராது என்று ஒரு நேரத்தை நமக்கு சொல்லி ஒரு காலத்தை சொல்லி அதற்கு என்று நமக்கு ஒரு தொழுகை விசேஷ தொழுகையை காட்டி கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா இல்லை. அப்ப இது விதத்தாகிறது. தொழுகையாக இருந்தாலும் தொழுகை என்பது மார்க்கத்தில் அனுமதிச்சிருக்கிறது. ஆனா இந்த தொழுகையை இந்த குறிப்பிட்ட நேரத்தோட சொல்லும் போது அது என்னவாயிருது? விதத்தாகிறது. அதே மாதிரிதான் குறிப்பிட்ட அது மாதிரி செலவாக்கு வருகிறாங்க. செலவாக்கு எப்ப வேணா சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனா என்ன செய்யறாங்க? பாங்குக்கு முன்பாக செலவாக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு நடைமுறை இருக்கு. பாங்குக்கு முன்னாடி செலவாக்கு சொல்லிட்டு தான் பாங்கு சொல்லணும். அப்படி யார் சொன்னா? அப்ப செலவாக்கு எப்ப வேணா சொல்லலாம். இப்போ ஒரு ஆள் நீங்க சொல்றது தப்பு கிடையாது, சொல்லலாம். ஆனா பாங்குக்கு முன்பாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்று ஒரு நேரத்தை வரையறுக்கும் போது அது என்ன ஆகிறது? அதுக்கு தேர்ந்தாயிரம். அதே மாதிரிதான் இடம். இப்போ உதாரணமா நம்ம தொழுகிறோம், எங்க வேணாலும் தொழுகலாம். இந்த பள்ளியில தொழுகலாம், வீட்டுல தொழுகலாம், எங்க வேணாலும் என்ன செய்யலாம், தொழுகலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொழுவது சிறந்ததுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கும். இப்ப மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுவது சிறந்ததா இல்லையா? சொல்லுங்க. காபாவில் தொழுவது சிறந்ததா இல்லையா? சிறந்தது. இங்க தொழுவதை விட சிறந்தது. ஏன் அப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன இருக்குது? ஆதாரம் இருக்குது. மஸ்ஜிதுல் நபவியில தொழுவது சிறந்தது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கிறது. பைத்துல் முகத்தஸ்ல தொழுவது என்னது? மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்தது. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? ஆதாரம் இருக்கிறது. கிப்லத்தை இருக்குல்ல, 2 கிப்லா பள்ளிவாசல் எங்க மதீனாவுல இருக்குது. அங்கு தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்ததா? இல்ல. அது சாதாரண மற்ற பள்ளிகளை போல ஒரு பள்ளி தான், ஒரு வரலாற்று தகவலை கொண்ட ஒரு பள்ளி, அவ்வளவுதான். ஆனா அங்க தொழுவது சிறந்தது அப்படின்னு சொன்னா அது. அதே மாதிரி எல்லா பள்ளிகளையும் தொழுகலாம். ஆனா மஸ்ஜிது ரையானில் தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா மற்ற எந்த பள்ளிக்கும் இல்லாத சிறப்பு இந்த பள்ளியில் தொழுதால் உண்டு என்று சொன்னால் அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கணும்? ஆதாரம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல சொல்லியிருந்தா அதுக்கு அப்படி அனுமதி இருக்குது, நம்மளும் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லாம இருக்கும்போது ஒரு விசேஷ சிறப்பை நம்ம கொடுக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒரு இபாதத்துக்கு நம்ம வழங்கும் போது, உண்மையிலே மார்க்கம் அனுபவிச்ச ஒரு இபாதத்தா இருந்தாலும் கூட, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட இடத்தோட சூரத்துல் பக்ரா அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா வைங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலாம், தப்பு கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது மார்க்கமா இல்லையா? சொல்லுங்க. மார்க்கமா இல்லையா? மார்க்கம். ஏன்னா அது என்னது? குர்ஆனுடைய ஒரு சூரா. ஒரு எழுத்துக்கால என்ன செஞ்சிருக்காங்க? 10 நன்மை வச்சிருக்காங்க. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா நமக்கு என்ன உண்டு? நன்மைகள் உண்டுதான். அப்ப இது மார்க்கத்துடைய அடிப்படைக்கு உட்பட்டு வருது.
ஆனா இதே விஷயத்தை ஒரு ஆள் இப்படி கொண்டு வராங்க. என்ன சுபூர் தொழுத பிறகு 71 தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா அன்னைக்கு எல்லாம் ஒரு நோயே வராதுங்க. சுபூர் தொழுத பிறகு 71 தடவை என்ன செய்யுமா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா அல்லது யாசின் இன்னைக்கு இருக்குதா இல்லையா, நடைமுறையில இருக்குது. சூரத்துல் யாசின் வியாழக்கிழமை டேட் ஓதுனா அது நடக்கும், இது நடக்கும் சொன்னாங்களா இல்லையா? அப்ப இத்தனை தடவை ஓதணும் அப்படின்னு சொல்லும்போது சூரத்துல் யாசின் மார்க்கத்தில் உள்ளதுதான், சூரத்துல் ஃபாத்திஹா மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனா அது இத்தனை தடவை இந்த நேரத்தில் ஓதுனா என்ன கிடைக்கும் சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? சும்மா ஓதுனா நம்ம ஒன்று சொன்னா விதத்து கிடையாது. ஆனா இத்தனை தடவை ஓதணும், இந்த முறையில ஓதணும், இந்த நேரத்தில் ஓதணும், ஓதுனா இது கிடைக்கும்னு சொல்லும்போது அதுக்கு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாம சொன்னோம்னா என்னவாயிடும்? சூரத்து யாசினா இருந்தா கூட இந்த அடிப்படையில் ஓதும்போது விதத்தை, சூரத்துல் ஃபாத்திஹாவா இருந்தா கூட இந்த அடிப்படையில் ஓதும்போது விதத்தை. இங்கதான் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா விதத்தை கண்டுபிடிக்க முடியாம தர்மாதத்துல இடங்கள்ல ஃபாத்திஹாவை ஒரு இடம் தப்பு இருக்கு, சூரா யாசின் அல்குரான் ஒரு சூரா, இதை போய் ஓதுறது இந்த வஹாபிகள் விதத்தை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன சிரமம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிச்சா நம்ம அனுமதிக்க போறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதிக்கலங்கிறதுனாலதான் நம்ம நன்மை இவ்வாதத்தை நினைச்சு நம்ம செய்யக்கூடாது, வழிகேட்டுக்கு போய்விடக் கூடாது என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. ஒன்று மார்க்கத்தோட சம்பந்தமே ஆகாது, இன்னொன்று மார்க்கத்துல ஒரு வகையில சம்பந்தப்படும், ஆனா சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு வகையில எப்படி இருக்கும், அது விதத்தாக இருக்கும். அதே மாதிரி விதத்துகள் 2 வகை. ஒரு வகையில பார்க்கணும் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய விதத், இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய விதத், இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றாது ஆனா நம்மளை பாவியாக்கு அந்த மாதிரி விதத். 2 வகை இருக்கு. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும்னா என்ன, அவன் முஸ்லிமே கிடையாது, அந்த விதத்தை செஞ்சா அவன் முஸ்லிம்ங்கிற பேரை அவனுக்கு சொல்ல முடியாத அவன் காஃபிராயிருவான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். அப்படிப்பட்ட விதத் இருக்குது, புதுமை. இன்னும் சில விதத்துகள் இருக்குது, அதை செய்யறவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டான், ஆனா அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமையை செஞ்சதுக்கா அவன் பாவியாக கருதப்படும். இப்படி 2 வகை. அது என்ன 2 வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷிர்க் குஃப்ர்லாம் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது எல்லாமே விதாத் தான். இன்னைக்கு நம்ம செய்யறாங்க கந்தூரிகளா, தர்கா கொண்டாட்டங்கள், உருஸ் கொண்டாட்டங்கள், இது எல்லாமே ஷிர்க். இதெல்லாம் என்னது? ஷிர்க். அது என்ன இருக்குது? இணை வைப்பு இருக்குது. தர்காக்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கிறாங்க. அப்ப இது நபிகளால் காட்டி தராத ஒரு புதுமை என்ற அடிப்படையில் விதத்தா இருக்கு. இந்த விதத்தை செஞ்சா அவன் எதை விட்டு போயிடுவான் சொல்லுங்க? ஒரு மனிதன் இந்த காரியத்தை செஞ்சா எதை விட்டு வெளியே போயிடுவான்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். அது ஷிர்காவும் இருக்குது. அப்ப இந்த விதத்துகள் எப்படி சொன்னா இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய விதத்துகள். அவங்களுக்கு குரான் இருக்கிறாங்க, குரான் மட்டும் போதும், ஹதீஸ்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒட்டு மொத்தமா நபிமொழிகளை நிராகரிக்கிறாங்க. இவங்க வந்து எங்க இது என்ன விதத்? இது புதுமைதான். இது என்ன விதத்? இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றக்கூடிய விதத். ஏன்னா நபிமொழிகளை மொத்தமா மறுக்கிறது என்னது? இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்று. காதியானிகள் இருக்கிறாங்க. மிர்சா குலாம் அஹ்மத் என்ற ஒரு மனிதரை, நபிக்கு போலியான ஒரு மனிதரை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் விதத்துவாதிகள் தான், புதுமையை தான் சொல்றாங்க. இந்த புதுமையை சொன்னா அவன் முஸ்லீமா இருப்பானா? முஸ்லீமா இருக்க மாட்டான், முஸ்லீமா இருக்க மாட்டாங்க. அப்ப சில விதத்துகள் இருக்குது, அதாவது மார்க்கத்துடைய ஈமானுடைய அடிப்படைகள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்துகள். இதெல்லாம் நம்ம எங்க தள்ளிடும்? இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியே அனுப்பிடும். இது மாதிரியான விதத்துகள் ரொம்ப டேஞ்சர். சில விதத்துகள் இருக்கு, அது மார்க்கத்துடைய கொள்கை குழப்பங்கள்ல வரக்கூடிய விதத்துகள் கிடையாது. அமல் விதத்துல் அமலி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது செயல்பாடு ரீதியான விதம், செயல்கள் வரக்கூடிய விதம். அதை செய்யறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க, ஆனா அது பாவம் தான். உதாரணம் என்ன? இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க, ஆனா அது பாவம், விதம், அதை செய்யக்கூடாது. இது மாதிரி உள்ள விதம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டம் ஊதுறாங்க இல்லையா,
இறந்து போனவங்களுக்கு குர்ஆனை ஓதி நாங்கள் நன்மை அடைந்து வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தார். இறந்தவர்களுக்கு சத்தம் ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே சூரா அல்-ஃபாத்திஹா ஓதுறது, கல்யாண மாப்பிள்ளையா ஃபாத்திஹா ஓதுறது, இப்படி இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் என்ன? இதை செஞ்ச பாவம். ஏன்னா மார்க்கம் கற்றுக் கொடுக்கல, மார்க்கம் கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அந்த அடிப்படையில் இது பாவமாக ஆகிவிடுகிறது. இதை செய்யக்கூடியவர்கள் பாதிகளாகி விடுவார்கள், குற்றவாளிகள். ஆனா இதை செய்யறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க. ஏன்னா இது ஷிர்க் கிடையாது, பிதஅத் தான். இப்ப பிதஅத்துகள்ல பல வகை இருக்கு. இன்னைக்கு சமூக மக்கள் அந்த பிதஅத்துகளை எல்லாம் மூழ்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிதஅத்துகள்ல ஒரு மோசமான பிதஅத் தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பிதஅத். சர்வ சாதாரணமாக, அதாவது சொல்ல போனால் இந்த ரெண்டு விதத்துல எது மோசமான பிதஅத்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதஅத் படுபயங்கரமானதா, ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத அந்த பிதஅத் படுபயங்கரமானதா? ரெண்டுமே பயங்கரமானதா? இந்த ரெண்டுல மிக மோசமானது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றக்கூடிய. இன்னைக்கு உண்மையிலே கை செய்யப்படணும், கவலைப்படணும். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல நம்முடைய பள்ளிவாசல்கள், ஐவேளை தொழுகை நடத்தக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் பள்ளிவாசல்கள்ல இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த பிதஅத்தை அறியாமல் வணக்கம் என்ற பெயர்ல செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? அது மௌலி. என்னது? மௌலி, மௌலுது. மௌலுது வந்தாங்க. என்ன? நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றோம், நபிகளாக அரபு பாடல்களை நாங்கள் புகழ்றோம். இதுல என்ன தப்பு இருக்கிறது? இதுல என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சில விதத்துகள் ஒரு வகையில மார்க்கத்துடைய அடிப்படைக்கு ஒத்து வர மாதிரி தெரியும். ஆனா நபிகளார் அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க. இது அது மாதிரி தான், அந்த லிஸ்ட்ல உள்ளதுதான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது எப்படி தப்பா அப்படிம்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது தப்பே கிடையாது, புகழணும். நபியவர்களை கண்டிப்பா என்ன செய்யணும்? புகழணும், அது தப்பே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சிய நபிகளா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? இப்படி புகழ்றதை நபிகளா கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி ஒரு பாடல்களை எழுதி வச்சு வணக்கம் என்ற பெயரில் செய்வதை நபிகளா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், எந்த நேரத்துல? நபிகளார் பிறந்த நேரம் ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு அதை அரபு கவிதைகளாக படிக்கிறது. இப்படி ஒரு கலாச்சாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ரபியுல் அவ்வல் மாசம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் வரட்டும். இன்னைக்கு நபிகளாருக்கு பிறந்த நாள் வருதுன்னா நபிகளார் ஹயாத்தோட இருக்கும்போது வருஷம் வருஷம் ரபியுல் அவ்வல் வரட்டும் செஞ்சு, அப்ப ரபியுல் அவ்வல் மாசத்துல இவங்கள மாதிரி பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில சஹாபாக்களை எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு, என்ன நீங்க விரும்புறீங்கல்ல, கண்டிப்பா என்ன புகழணும், உட்கார்ந்து எல்லாரும் பாட்டு படிங்க. வருஷம் வருஷம் இது நடந்துச்சா மஸ்ஜிது நபவியில? சொல்லுங்க, நடந்துச்சா? இல்ல. அப்ப இது என்னது? பிதஅத். அப்ப நபியை நேசிக்கிறோம்ங்கிறதெல்லாம் பொய். உண்மையில அவங்க நபியை நேசிக்கலாம், அதை நம்ம பொய் சொல்லல. ஆனா நேசிப்பதின் அடையாளம் இதுதான். இப்படி ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமையை செய்து நபிகளால் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்க முடியும். அதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பதாக? அப்படின்னா என்ன அர்த்தம்? நபித்தோழர்கள் நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இதை நபித்தோழர்கள் செய்யவே இல்லை. நபிகளால் இப்படி நேசிப்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கலன்னு ஆகிடும். ஏன்னா நபிகளால் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு போதிக்கவே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஒரு பிதஅத் தான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் சேர்க்கப்படுது, ரபியுல் அவ்வல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொண்டு வரப்படுது. ஒரு குறிப்பிட்ட பாடல் புத்தகம் தொகுக்கப்படுகிறது, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு முறையில செய்யறாங்க. அப்படிங்கிறப்போ இது மார்க்கத்துல பிதஅத்தாக ஆகிவிடுகிறது. இந்த மௌலித் என்பது ஒரு சாதாரண பிதஅத் அல்ல. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிதஅத்துகள் ரெண்டு வகை. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிதஅத், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாத பிதஅத். இந்த மௌலிதுடைய பாடல் வரிகளை எல்லாம் ஒரு மனுஷன் புரிஞ்சு உண்மை நம்பி அவன் ஓதினால்
அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவான். ஏன்னா அதுல ஷிர்க் இருக்கு. மௌலூத் பாடல் வரிகள்ல முழுக்க முழுக்க என்ன இருக்கு? ஷிர்க் இருக்கு, இணை வைப்பு இருக்கிறது. அப்ப இணை வைப்பை ஒரு மனிதன் புதிதாக உருவாக்கினால் அவன் இஸ்லாத்தில் இருப்பான, இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். சொல்லுங்க, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான். அந்த பாடல் வரிகள் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆபத்து. நபிகளாக நேசிக்கணும், உண்மையிலே நபிகளாக நேசிப்பதா இருந்தா அவங்க ஹராமாக்கின காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. உண்மையா கண்டிச்சிருக்கிறார். லா துருனி கமா அந்தரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் எல்லை மீறி புகழாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்கள், அதுபோன்று என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப நபிகளாக நம்ம புகழலாம், ஆனா எப்படி புகழக்கூடாது? எல்லை மீறி புகழக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கினாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள்? என்ன காரணம்? எல்லை மீறி புகழ்ச்சிதான். ஈசா மேல கொண்ட அன்பு. ஈசா நபியை புகழ ஆரம்பிச்சாங்க, புகழ்ந்தாங்க புகழ்ந்தாங்க புகழ்ந்தாங்க. கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க, நீ தான் கடவுளுடைய மகன் தான். சில பேர் ஒன்றை விட நான் மேல போவேன்னு சொல்லி கடவுளுடைய மகன் என்ன, நீ தான் கடவுள், நீ தான் அல்லாஹ்னே சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய மகன் சொன்னவன் அல்லாஹ்னே சொல்லிட்டான். அது அப்படித்தான் வரும். போதை தான். ஒருத்தவனுக்கு 50% பிடிச்சா ஒருத்தவனுக்கு 60% பிடிக்கும், சில பேருக்கு 90% பிடிக்கும். இந்த கிறுக்கு பிடிக்கிற காரியம் தான் என்னது? இந்த பாட்டு பாட்டு எல்லை மீறி புகழ்றது. தன்னுடைய தலைவர்களை புகழ்றாங்களா இல்லையா? தன்னுடைய தலைவர் புகழ்றது எப்படி புகழ்றது? உன்னை வாழ்ந்த வார்த்தை இல்லை, உன்னை வணங்குகிறோம், முடிஞ்சிருச்சு. புகழணுங்கிற பேர்ல கடைசியில் அல்லாஹ்வுக்கு சேர்ந்து இணை வைக்கக்கூடிய காரியங்கள் மனிதர்கள் செய்யறது. அதே காரியம் தான் இன்னைக்கு மௌலூத்ல நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஐயா அலஸ் ஸலாத்,
விஷயங்களை சில வரிகளை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த பாடலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி புகழ்றாங்கங்கிறத பாருங்க. கஃபீரு அன்னி துனூபி. உங்க ஊர்ல ஏற்கனவே இந்த மௌலூதை பத்தி சர்ச்சைகள்லாம் கூட ஓடி இருக்கும், விவாதங்கள் வேற பறந்துருக்கும், விவாத அழைப்புகள். சுபஹான மௌலூதில் இணை வைப்பு இருக்கிறதா, வார்த்தைக்கு வார்த்தை இணை வைப்பு இருக்கிறதா என்று விவாதம் செய்ய தயாரா என்று ஒரு சாரார் விவாதத்துக்கு அழைப்பு விட, இன்னொரு சாரார் அதுக்கு பதில் கொடுக்க, இப்படியெல்லாம் ஒரு பரபரப்பான ஊர் தான் மேலப்பாளையம். அப்ப நீங்க இந்த விஷயத்துல ஒரு தெளிவுணர்வு இருக்கிறது ரொம்ப பொருத்தமானது. மௌலூதுல அப்படி என்னதான் இருக்குது? இணை வைப்பு இருக்குது, கண்டிப்பா இணை வைப்பு இருக்குது. எந்த சாக்கு போக்க சொல்லி அந்த இணை வைப்பை நியாயப்படுத்த முடியாது. அப்பட்டமாக பட்டவர்த்தமாகவே தெரியுது. சொல்ல போனா சுன்னத் ஜமாத்தை சார்ந்த பல ஆலிம்களே மௌலூது ஓதுறது பிதஅத், ஷிர்க், இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு பத்துவா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டு மறக்கடிச்சுட்டு மேடையில வந்து மௌலூதுல ஷிர்க் இருக்குதா, விவாதத்துக்கு தயாரா என்று கூச்சாடு போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அது வந்து முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிற வேலை முடியாது, மறைக்க முடியாது. அவ்வளவு தெளிவானது மௌலூது என்பது இணை வைப்பு. ஏன்னா மக்களுக்கு அரபு தெரியாது இல்லையா? அது அந்த ஒரு அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படி வார்த்தை ஜாலங்களை காட்டி மக்களை ஏமாற்றி அந்த அநியாயத்தை நியாயப்படுத்தி விடலாம் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மக்கள் தெளிவோட தான் இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் பாருங்க. கஃபீரு அன்னி துனூபி, என் பாவத்தை என்னை விட்டு நீங்கள் மன்னித்து விடுங்கள், அழித்து விடுங்கள். என் பாவத்தை என்னை விட்டு நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும், அழிக்கணும். வஅஃபூலி அன் ஸய்யிஆத்தி, என்னுடைய குற்றங்களை எனக்காக நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். யார் பார்த்து பிடிக்கிறாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, என் பாவத்தை நீங்க மன்னிச்சிருங்க, என்னுடைய குற்றங்களை நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நாம குற்றம் செஞ்சா யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சொல்லுங்க, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைகிட்ட கிட்ட கூட கேட்டா தெரியும். ஒரு தப்பு செஞ்சா நம்ம யார்கிட்டப்பா மன்னிப்பு கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவன் தான் கஃபார், அவன் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். நபி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவா சொல்லி காட்டுறான், வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யார்? அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேள்வி இருக்கிறான், அல்லாஹ் தவிர யார் பாவங்களை மன்னிப்பார்? அப்துல் காதர் ஜீலானி இருக்கார், அவர் பாவங்களை மன்னிப்பார், நான் சொல்றேன். இப்படியே பதில் சொல்றதுக்கு அல்லாஹ் கேள்வி இருக்கிறான்னா தெரியாம கேட்கல. எவனும் அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க முடியாது. யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. அதான் அந்த கேள்வியுடைய அர்த்தம். இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பல கேள்விகளை கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹும்ம அத்தஹியாத்துல ஓதணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் என்று வரக்கூடிய ஒரு துஆ. அந்த துஆவை நபிகளார் அல்லாஹ்வை பார்த்து குறிப்பிடுகிறார்கள். லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த, யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யா அல்லாஹ், உன்னை தவிர பாவங்களை யாரும் மன்னிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நீ மட்டும்தான் பாவத்தை மன்னிப்ப, வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது, அந்த அதிகாரம் இல்லை என்று நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நபிகளாரையே பார்த்து நீங்க ஏன் பாவத்தை மன்னிச்சிருக்கீங்கன்னு கேட்டா இந்த அநியாயத்தை நம்ம எங்க போய் சொல்றது? கேட்டா நான் நபியை புகழ்றேன், இதான் புகழ்ற லட்சணமா? இப்படி புகழ்ந்தா நபி ஏற்றுக்குருவாங்களா? அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய அந்த அந்தஸ்தை வச்சு ஏன் பேசாம நபியே அல்லாஹ்வே சொல்லுங்களேன்? எல்லாம் ஒண்ணுதானே. பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே சொல்றதும் அல்லாஹ்வே சொல்றது எல்லாம் ஒண்ணுதானே. அல்லாஹ்வுடைய இடத்துல தான் வச்சாச்சே. கேட்டா நாங்க அல்லாஹ்வை புகழ்றோம், நபியை புகழ்றோம். இப்படி புகழ்றதை நபி விரும்புவாங்க? இது அல்லாஹ் ஏற்றுக்குருவானா? இப்படித்தானே கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை புகழ்ந்தாங்க, புகழ்ந்து அழிஞ்சு நாசமா போனாங்க. அப்படி என்ன புகழ்ந்து நீங்க அழிஞ்சு நாசமாயிராதீங்க நபிகளால் எச்சரிக்க. இன்னைக்கு புகழ்ச்சி எப்படி போகுது?
பாவத்தை மன்னிக்கக்கூடியவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உங்க பாவத்தை நபிகளார் மன்னிப்பாங்களா? அந்த அதிகாரம் நபிகளாருக்கு இருக்குதா? நபிகளார் சிறந்த மனிதர், உயிரை விட மேலானவர். ஆனா பாவம் இப்படி போகுது பாடல். அதே மாதிரி அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு வழி என்ன தெரியுமா? ஆலிமு சிர்ரின் வ அஃபா வ முஸ்தஜீபு தஅவா ஆதி. நபிகளார் பார்த்து படிக்கிறாங்க, ஆலிமு சிர்ரின் வ அஃபா, ரகசியங்களையும் மிக நுட்பமானதையும் அறியக்கூடியவர். என்ன ரகசியங்கள் என்ன? ஆலிமு சிர், சிறுன ரகசியத்தை அறியக்கூடியவர், வ அஃபா மறைஞ்ச மறைவான விஷயங்களை எல்லாம் தெரியக்கூடியவர். யாரு? நபிசல்லாஹ். எங்கேயாவது குர்ஆன்ல ஹதீஸ்லயோ நபிகளார் தன்னை பத்தி அப்படி படிச்சிருக்காங்களா? தன்னை பத்தி சொல்லியிருக்காங்களா? எனக்கு எல்லா ரகசியமும் தெரியும், எனக்கு எல்லா மறைவான ஞானமும் இருக்கு அப்படின்னு நபிகளார் சொல்லியிருக்காங்களா? அதுக்கு மாற்றமா தான் இருக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும். குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இதுக்கு அப்படியே நேர் எதிராக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? ரகசியம் எனக்கு தெரியாது, மறைவான விஷயம் எனக்கு தெரியாது. இப்படிதான் குர்ஆனும் சுன்னாவும். நீங்க அல்குர்ஆன் எடுத்து பாருங்க. அது அல்குர்ஆன் என்ன சொல்றா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்க, லா அலமுல் கைப், மறைவான விஷயம், மறைவான அறிவு எனக்கு இல்லை என்று நபியே சொல்லுங்கள். அல்லாஹ் கட்டளை போடுறான், நபியை சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? மறைவான விஷயம் நபிகளாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, அது அல்லாஹ் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு தெரியும். எப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களோ அது மறைவான விஷயம் கிடையாது. எது மறைவான விஷயம்? யாருக்குமே தெரியாம தனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் தான் என்னது மறைவான விஷயம். அப்படி ஒரு விஷயம் நபிகளாருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தெரியும். அல்லாஹ் சொன்னதை அப்படி எல்லா மக்களுக்கு என்ன செய்வாங்க, எட்டி வச்சிருவாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நபிகளார் தான் மட்டுமே வைத்துக் கொண்டது இல்லை. அப்ப நபிகளார் பார்த்து கைபை அறிந்தவர் என்று சொல்ல முடியுமா? அதான் அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க சொல்லுங்க, மறைவான விஷயம் எனக்கு தெரியாது என்று சொல்லுங்கள். நபிகளார் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ற மாதிரி, மக்களே எனக்கு மறைவான விஷயம் தெரியாது, இவ்வளவு டிக்ளேர் பண்ணியிருக்க. இவங்க நபிகளார் பார்த்து படிக்கிற, நீங்க மறைவான விஷயத்துல அறிஞ்சவர் தானே. அப்ப நபி உன்னை வரத இருப்பாங்களா? நாளைக்கு உன்னை அவளுக்கு ஒரு விரட்டி அடிப்பாங்கல்ல? ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீர்த்தடாகத்தில் என்னுடைய சமூக மக்கள் வருவார்கள். அந்த நீர்த்தடாகத்தில் எல்லோரும் பருக முடியாது வறுமை நாள்ல. எல்லோரும் தாகத்துல இருப்பாங்க. அந்த மஸ்டர் மைதானத்துல நின்று அந்த தாகத்துல வருவாங்க. நீர்த்தடாகம் ஒன்றே ஒன்றுதான், அதுக்கு பொறுப்பாளி நபிகளார் மட்டும்தான். நபிகளார் யார் அனுமதிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் தண்ணி குடிக்க முடியும். அந்த தடாகத்துல தண்ணி குடிச்சா அதுக்கப்புறம் தாகமே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நீர். அங்க யாருக்கு அனுமதி தெரியுமா? என்னுடைய சமூக மக்கள் வருவாங்க. ஆனா நபிசல்லாஹு நினைப்பாங்க, இவங்களுடைய சமூக மக்கள் தானே சொல்லி. ஆனா வானவர்கள் அவங்களை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க. நபிகளார் சொல்லுவாங்க, என்னுடைய சமூக மக்களையே எடுத்துட்டு போறீங்க, எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க, இவங்களை மட்டும் ஏன் எடுத்துட்டு போறீங்க? நபியே, உங்களுக்கு பின்னாடி இவங்க என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நபிக்கே தெரியாது என்றது மறைவான ஞானம் இல்லை. நபியுடைய மௌத்துக்கு அப்புறம் நடந்த விஷயம் யாருக்கு தெரியாதா? நபிக்கு தெரியாது. யார் சொல்றா? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னகலா தத்ரி மா ஹதது பஅதக், உனக்கு பிறகு இவர்கள் செய்ததை நபியே நீங்கள் அறிய மாட்டீர்கள். என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தில் இல்லாத புதுமையெல்லாம் செஞ்சாங்க. அப்ப நபிகள் அவரை பார்த்து மறைவான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சவர்கள் படிச்சா அவளுக்கு கௌசல் இடம் கிடைக்குமா? தண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? ஆனா நீங்க படிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன அப்படி என்ன இருக்குது? நபிகளாக நீங்க நேசிக்கிறது வாழ்க்கையில நடைமுறையில காட்டுங்க. நபிசுல்லாஹுடைய சுன்னத்தை ஃபாலோ பண்ணுங்க. நபிகளார் எதை கட்டளை போட்டிருக்காங்களோ அதை செய்யுங்க. நபிகளார் எதை வெறுக்கிறாங்களோ அதை செய்யாதீங்க. இதுதாங்க நபிகளாக நேசிக்கிறது. இப்படித்தான் நபித்தோழர் நபிகளாக நேசிச்சாங்க. அதை விட்டுட்டு நபிசுல்லாஹு வெறுக்கக்கூடிய விஷயங்கள், நபிகளார் தடுத்த விஷயங்களை எல்லாம் ஏதோ ஒரு போதையில ஒருத்தவங்க படிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு நீங்க அரபு கவிதையை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா விவர வேண்டாமா? இது சரியா தப்பா? இது அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு நபிகளார் போன்ற விஷயம்ல பாருங்க, என்னுடைய அழைப்புகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர் நபிகளார் பார்த்து படிக்கிறாங்க. என்னுடைய துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர். நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர் யார்?
நம்முடைய துஆக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவர் யார்? அல்லாஹ் மட்டும்தான். நம்முடைய அழைப்பு, நம்முடைய துஆ யாருக்கும் கேட்காது, நபிகளாருக்கும் கேட்காது. நபிகளாருக்கு நம்ம ஸலவாத் சொல்றோமே, அது கூட அவங்களுக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? வானவர்கள் அதை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்ப்பாங்க. அப்படிதான் அவங்களுக்கு தெரியும். இந்த மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு, இந்த மனிதர் உங்களுக்கு ஸலவாத் சொன்னாரு. நபிகளாருக்கு வானவர்கள் சொல்லும்போது அது தெரியும். ஆனா இவங்க படிக்கிறாங்க, நான் உங்களோட துஆ செய்வேன், என்னுடைய துஆக்களை எல்லாம் நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப இது அப்பட்டமான ஷிர்க், இணை வைப்பு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு மூழுது பாடல். இதை நம்முடைய சமூக மக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், அருமையான சுன்னத் ஜமாத் சகோதரர்கள் செய்யக்கூடாது. இது ஆபத்தான ஒரு விஷயங்கிறத புரிஞ்சு இதை விட்டுருங்க. விட்டுட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நபிகளார் காட்டிய சுன்னத்துகள் இருக்கு, அதை நம்ம கடைபிடிக்கணும். அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக அல்லாஹ் இந்த விதத்தை விட்டு நீங்க சுன்னத்தான அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் நல்ல ஆக்கிய புரிவானாக. வாசல் தாரான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.